படைத்துறையை பொறுத்தவரையில் படைத்துறையின் தென்னாசிய பிராந்தியத்திலேயே தென்னாசியாவிலேயே படையினர் மட்டத்தில் பாரிய ஊழல்கள் இருக்கின்றது. பாகிஸ்தான் ராணுவத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே போலதான் இலங்கை ராணுவம். இந்த அறகலிய போராட்டம் இடம்பெற்ற போது இலங்கை ராணுவம் என்ன எவ்வாறு நடந்து கொண்டது என்பதை நாங்கள் பல தடவைகள் இதில் பேசியிருக்கிறோம். இதில் இப்போது பேச தேவையில்லை. அதே போலதான் இப்ப அண்மையில் கடந்த வாரம் இடம்பெற்ற நேபாளம். கிட்டத்தட்ட ராணுவம் அந்த போராட்டம் முடியும் வரையும் வெளியில் தரவே இல்லை. ஆனால் போராட்டம் முடிந்த பிற்பாடு அவர்கள் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டி விட்டார்கள் என்று கூறப்படுகிறது. இப்ப ஏற்கனவே ராணுவத்தை யாரோ ஒருவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார், ராணுவத்தை செயலிழக்க செய்கிறார்கள் என்பது தெளிவாக இருக்குது. இப்ப உங்களுக்கு விளங்கும். இப்ப ராணுவத்தை செயலிழக்க செய்தால் பாதுகாப்பு இல்லை. அதுக்கு பிறகு அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு 1,00,000 பேரை வைத்து நாட்டை கவுட்டு விடலாம். இப்ப இதுதான் தற்போதைய அரசு அதாவது தற்போதைய அரசு தன்னை ஒரு நிலைப்படுத்தும் வரையிலும் தனது பாதுகாப்பில் வெகு அக்கறையாக இருக்கின்றது. இப்ப போராட்டம் என்பது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கட்சிகளை கவுக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி அவர்கள் ரிப்பீட் பண்ணார். உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் 2015 ஆண்டு ஆட்சியை கவுக்கும் போது சந்திரிகா வச்சு SLPயை துண்டாக உடைத்தார்கள். அதாவது ஒரு கட்சியை உடைத்து தான் ஆட்சியை கவுத்தார்கள். அடுத்தது 2019 ஆண்டு நடைபெற்ற போது ஒரு தாக்குதல், புனித ஞாயிறு தாக்குதல். அடுத்தது 2022 ஆண்டு ஒரு பேரணி போராட்டம். மூன்றும் வேறுபட்டாத்தான். அடுத்தது எப்படி பிறப்பு யாருக்கும் தெரியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு நிலை. இவ்வாறான ஒரு நிலையை எதிர்கொள்வது எப்படி என்பதில் தான் இந்த அரசு தற்போது அதாவது முதலில் இதை எதிர்கொள்வதற்கு முதல், அதாவது தனக்குரிய புறச்சூழல்களை தமதாக்கிக் கொள்வதற்கு முதல் தற்போதைய அரசு தனது உயர் பீடங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அதை தக்க வைத்துக் கொண்டுதான் இந்த களை எடுப்புகளை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுவரை காலமும் இருந்த பல தசாப்தங்களாக இருந்தது 2 வேறு கட்சிகள் மாறி மாறி. அப்ப இராணுவத்தாக இருக்கலாம், நிர்வாகத்துறையாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், அவர்கள் எல்லோரும் இந்த 2 கட்சிகளையும் சார்ந்தவர்கள் தான் அதிக அளவில் இருப்பார்கள். இப்போது அதை மெல்ல மெல்ல மாற்ற வேண்டிய ஒரு நிலை. அதற்கு காலம் எடுக்கும். அதுக்கு அப்பால் உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டு புலனாய்வுத்துறையினர் எவ்வளவு பேர் கூடியிருவி இருக்கிறார்கள் என்பதை அது அரசுக்கு புதுசாக வந்தவர்களுக்கு தெரியும். இராணுவத்துக்கு தான் தெரியும். அது இராணுவத்துக்கும் தெரியுமோன்னு தெரியும். அது அடுத்த பிரச்சனை. ஏனென்றால் அதுக்கு உங்களோட புலனாய்வுத்துறை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதை மெல்ல மெல்ல அகற்ற வேண்டும். நாட்டில் இருந்து அதை புடுங்க வேண்டும் என்று சொன்னால் அதுவரையிலும் அரசு தளபற்ற பாதுகாப்பு முக்கியமானது என்று இந்த AVP கருதுகிறார்.